என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சீரடி பயணத்தில் பல அற்புதங்கள், பல அதிசயங்கள் நிகழ்ந்தாலும் ஒரு சில விஷயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சீரடி பயணம் எனக்கு மட்டுமல்ல, என்னுடன் வந்த ஒருவரை பற்றி நான் உங்களுக்கு கண்டிப்பாக கூறியே ஆக வேண்டும். காரணம், நான் கூட சீரடிக்கு சில முன்னேற்பாடுகள் செய்துதான் செல்வேன். காரணம், அதற்கான டிக்கெட் ரிசர்வ் பண்ணி வைத்தின்னு தேவையான உணவுப் பொருள் எல்லாம் எடுத்துன்னு தான் போகிறதுக்கான முயற்சிகளை நான் செய்கிறது. காரணம், ட்ரெயினில் போகிறதுனா 24 மணி நேரம் ஆகும். அந்த 24 மணி நேரம் நம்மளுடைய பயணம் சுகமாக அமையணும்னு நினச்சி தான் நான் போகிறது. எல்லாருமே நாம் அதை தான் விரும்புவோம். எனக்கு என்னுடைய சேனலை பார்த்துட்டு கிருஷ்ணகிரியிலேருந்து ஒரு தம்பி ஃபோன் பண்ணாரு. அவர் பேரு வரதராஜன். அவரு ஒரு சில கோரிக்கைகளை என்கிட்ட சொன்னாரு. சாய், நீங்க பிரார்த்தனை பண்ணணும்னு. கண்டிப்பா உனக்காக பிரார்த்தனை பண்றேன்னு சொன்னேன். பிரார்த்தனையா பண்ணோம். அந்த கோரிக்கை அவருக்கு நிறைவேறிடுச்சு. அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நான் சீரடிக்கு போறேன்னு பார்த்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணாரு. சாயப்பா, நீங்க சீரடிக்கு என்னைக்கு போறீங்க? நானும் அன்னைக்கு உங்க கூட வரேன்னு. இல்லை வரதராஜன், நான் ஏற்கனவே டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் எங்கள் கூட சேர முடியாது, ஏன்னா நாங்கள் டிக்கெட் புக் பண்ணிட்டோம் அப்படின்னா. இல்லை சாய்ராம், நான் உங்கள் கூட வரணுன்னாரு. தயவு செஞ்சு நான் அடுத்த வாட்டி வரும்போது நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன். இந்த சைடு வேணாம்பா, ஏன்னா டிக்கெட்டு 10 தான் நான் புக் பண்ணியிருக்கிறேன். நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் மார்ச் மாதம் போகும்போது உன்னை கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னேன். ஆனாலும் ஒரு விடாப்படியாக நான் வருவேன் சாய் சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்டாரு. சரி, தம்பி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிறாரு, அவர் எங்கே இங்கே வரப்போறான்னு நினச்சி நானும் அமைதியாக இருந்துட்டேன். நான் சீரடிக்கு காலையில் புதன்கிழமை காலையில் 10:10க்கு ட்ரெயின். நான் ட்ரெயின் ஏறி உட்காந்துருக்கும் போது ஒரு ஃபோன் வந்தது. சாய்ராம், நீங்கள் சீரடி ட்ரெயினில் எந்த கோச்சில் உட்காந்துருக்கிறீங்கன்னு சொல்ல முடியுமான்னு கேட்டார். நான் S6ல் உட்காந்துருக்கிறேன்னு. இந்த வாரம் சாய்ராம் சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் வந்து என் முன்னாடி நிற்கிறார் ஒருத்தர். சாய்ராம், நான் தான் வரதராஜன், உங்களுக்கு ஃபோன் பண்ணது. ஏன்னா நான் அப்போ தான் அவரை நேரடியாக பார்க்குறேன். எனக்கு ஒரே அதிர்ச்சி. என்ன நீ எப்படியா நீங்கள் வந்தேன்னு கேட்டதுக்கு, நான் அன்ரிசர்வில் எழுதியிருக்கிறேன் சாய்ராம். நான் இப்போ தான் வந்து டிக்கெட் எடுத்தேன், 320 ரூபா டிக்கெட்டு. நான் உட்காந்துனே வந்துடுவேன் சாய்ராம். டேய், நான் ரொம்ப நாள் ஆகும்டா, 24 மணி நேரம் ஒரு நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் வரணும், உட்காந்துன்னு எப்பரா தூங்குவேன்னு கேட்டதுக்கு, பாபா என் கூட இருக்கிறாரு, கண்டிப்பாக அவருக்காக நான் இதை தாங்கிப்பேன்னு சொல்லும் போது உண்மையிலேயே எனக்கு அவரை அந்த மாதிரி சாய் பக்தரை பார்க்கும்போது எனக்கு ஒரு பொறாமையே வந்திருக்கு. எந்த ஒரு நம்பிக்கையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து இந்த இடத்துக்கு வந்தாருன்னு கேட்டதுக்கு, சாய் நீங்க வரீங்க, அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு, உங்க கூட போனா எனக்கு ரொம்பவும் சந்தோஷம், நான் நினைச்சது நடந்துடுச்சு, ஆனாலும் உங்க கூட போற பாக்கி எனக்கு ரொம்பவும் கிடைச்சதுக்காக நான் எதையும் தாங்கிப்பேன்னு சொன்னாரு. நான் சொன்னேன், என் கூட வர்றது இல்லை, நான் பாபாவை போக்குறதுக்காக தாங்கிக்கிறேன்னு சொல்லி தம்பி சொல்லி, நீ போய் உட்காரு, நான் சீரடி இறங்கும் போது நான் உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். ஏன்னா நான் என்னையே ஒரு அம்மா தான் அழைச்சின்னு போறாங்க. இது நாங்க 10 பேர் டிக்கெட் புக் பண்ணிட்டாங்க. இந்த தம்பியை மனசுக்குள்ள அவங்க கிட்ட சொல்லலாமா, இல்லை அவங்க ஏதாவது தப்பா நினைச்சிருவாங்களோ, ஏன்னா அழைச்சி போறது நானா இருந்தாலும் அவனையும் நான் கூட வச்சுப்பேன். நானே ஒருத்தவங்களை நம்பி போயின்னு இருக்கிறேன். அவங்க கிட்ட மேலும் சுமையை கொடுக்கலாமான்னு ஒரு தயக்கத்தோட இருந்தேன். அந்த தயக்கத்தோட நான் போய் சீரடியில் இறங்கினோடனே, சீரடிக்கு போறதுக்கு முன்னாடி அந்த அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா இந்த மாதிரி ஒரு தம்பி வந்துட்டாரு, நான் என்ன பண்றதுன்னு. ஏன் சாய் முன்னாடியே சொல்லக்கூடாதா, அவர் நம்ம கூட உட்கார வச்சிருக்கலாமே, நம்ம டிடிஆர் கிட்ட ஒரு ஃபைன் கட்டியாவது நம்ம கூட உட்காந்து வச்சிருக்கலாம், ஏன் அந்த தம்பியை தனியா உட்கார வச்சிங்கன்னு அந்த அம்மா அவங்களோட பெருந்தன்மையா சொல்லிட்டாங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். அந்த தம்பி எங்க கூட வந்து அவருக்கு வேண்டிய எல்லா, அது அவர் என்ன நினைச்சு வந்தாரோ அது எல்லாமே நடந்ததுன்னு சொன்னார் அவரு. சாய்ராம், நான் வரும்போது பயந்துன்னு தான் வந்தேன், ஆனா பாபா ஆசீர்வாதத்தால இங்க உங்க கூட இருந்தது ஏதோ, நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க சாய் குடும்பம்னு, என் குடும்பத்தோட வந்ததுக்குதான் கூட அவ்வளவு சந்தோஷப்பட்டு இருக்க மாட்டேன். உங்க கூட வந்தது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு. நான் பார்க்க முடியாத இடத்த கூட நீங்க எடுத்து போய் காமிச்சிருக்கிறீங்க. காகடாரத்துல நான் பார்ப்பேன்னு எனக்கு டவுட்டா இருந்தது, அதையும் பார்த்துட்டேன். நம்மளுடைய துவாரகமாய சுத்தம் பண்ற பெரிய பாக்கியத்தை எனக்கு நீங்க வாங்கி கொடுத்தீங்க. பிளஸ் கண்டபா கோயில் ஆரத்தி காட்டுறதுக்கு மிக யாருக்கும் கிடைக்காத அந்த ஒரு சான்ஸ் உங்க கூட வந்ததுனால எனக்கு கிடைச்சது அப்படின்ட்டு அந்த தம்பி மிகவும் மனம் மகிழ்ந்து போயினாரு. உண்மையிலேயே அந்த தம்பியோட தைரியத்தை பாராட்டணும். வரும்போது அன்ரிசர்வ் டிக்கெட் பண்ணிட்டாரு, நாங்க எங்க கூட உட்கார வச்சுக்கணும், வர டிடிஆர் கிட்ட வரும்போது சொல்லி நம்ம சொல்லி பேசி அவர்கிட்ட ஒரு ஃபைன் கட்டிடலான்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் எங்க பெட்டிக்கு டிடிஆரே வரல. வந்தாரு டிடிஆர், எங்களை எதுவுமே கேட்கல, அவர் பாட்டுன்னு போயிட்டாங்க. இதுவும் பாபாவோட ஆசீர்வாதமா தான் இருக்கும். ஏன்னா போகும்போது அவர் தூங்காம வந்திருப்பாரு,
வரும்போது அவருக்கு தனியாக நாங்கள் சீட்டு கொடுத்து எங்கள் கூட உட்கார வச்சு எங்கள் ரூமில் தங்க வச்சு சகல சாப்பாடும் கொடுத்து, அதான் அவர் சொன்னார், நான் சொர்க்கத்துக்கு கூட போனால் இவ்வளோ சந்தோஷமா இருந்திருப்பேன்னா எனக்கு சந்தேகமாக இருக்கு. சொர்க்கத்தில் கிடைக்கிற சந்தோஷம் எனக்கு இங்கேயே கிடைச்சிருக்கு சாயிரம். உங்கள் கூட டூர் வந்ததுனால பாபாவோட ஆசீர்வாதம் ப்ளஸ் உங்களுடைய அந்த அன்பான உபசரிப்பு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சொல்லிட்டு அந்த பிரியும் போது கண்ணீரோட தான் பிரிஞ்சாரு. ஏன்னா இங்க அரக்கோணத்துல இறங்கி அங்கேருந்து நேராக ட்ரெயினில் போனோம். சாயிரம் கண்டிப்பா இன்னொரு வாட்டி நாங்கள் உங்க கூட சீரடிக்கு குடும்பத்தோட வரணும், பாபாவின் ஆசீர்வாதம் எங்க குடும்பத்துக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு அந்த கண்ணீரோட தான் அவர் வீட்டுக்கு போனாரு. அவர் ஒரு சில விஷயங்களை வீடியோவில் சொல்லியிருப்பாரு, அதை நீங்களும் பாருங்க. அவர் வாழ்க்கையில பாபா செய்த அற்புதங்களை பாருங்க. இதை ஏன் சொல்றேன்னா, ஒரு சாய் பக்தர் எல்லா தயார் செய்து கொண்டு சீரடி போவது ஈஸியான வேலை. ஆனா எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் நான் பாபாவை பார்ப்பேன், அவருக்காக நான் எதையும் தியாகம் பண்ணுவேன்ற ஒரு நபரை நான் அன்னைக்குதான் பார்த்தேன். நான் கூட அந்த மாதிரி போவேனான்னு எனக்கு சந்தேகம். அவ்வளவு பெரிய பக்தரை பாபா எனக்கு அறிமுகம் செஞ்சு வச்சதுக்கு பாபாவுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என் கூட வந்தவங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டு போனாங்க அந்த தம்பியை பார்த்துட்டு. தம்பிக்கு ரொம்ப சின்ன வயசு தான், ஆனா பாபா மீது அவருக்கு வச்சிருந்த நம்பிக்கை மிக பெரியது. அவர் பாபா அந்த தம்பியும் அவர் குடும்பத்தையும் சந்தோஷமா காப்பாத்துவாரு. எங்க கூட இருந்து அந்த சந்தோஷமான நாட்களை நாங்க மறக்கவும் முடியாது. கண்டிப்பா உங்கள யாருக்காவது அந்த பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும். பாபாவின் ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும். சில தியாகங்கள் நாம் செய்யும் போது பாபாவின் ஆசீர்வாதம் நமக்கு உடனடியாக கிடைக்கும். அதுதான் இதுல ஒரு பெரிய விஷயமே. அந்த தம்பி நான் நல்லா தூங்கிக்கின்னு போனோம் அப்படின்னு எதுவுமே நினைக்காம நான் பாபாவை நேரா போய் பார்க்கணும் இந்த சாய் சகோதரரோட அப்படின்னு ஒரு எண்ணத்தோட சின்ன தோல் பையில பேக மாட்டின்னு வந்த அந்த தைரியத்தை நான் பாராட்டுறேன். அதுக்கான விலையும் அவர் கொடுத்தாரு. ஒரு நைட்டு தூங்காம தான் வந்திருப்பாரு, உட்காந்துனே வந்திருப்பாரு. அதுக்கான விலை பாபா மிக அற்புதமாக அவருக்கு பல சந்தோஷத்தையும் அவர் நினைச்சு பார்க்காத ஒரு நிகழ்வுகளையும் அவர் வாழ்க்கையில செஞ்சு கொடுத்தாரு பாபா. அதுக்காக நாங்க பாபாவுக்கு மீண்டும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அந்த சாய் சகோதரர் சொல்லி இருக்கிறத பாருங்க. நீங்களும் அந்த சாய் சகோதரரை கண்டிப்பா பார்க்கணும். நீங்களும் பாபா மீது இப்படி ஒரு நம்பிக்கையோட தான் இருக்கணும். எதையும் எதிர்பார்த்து எல்லா சகல வசதிகளோடு பாபாவை தரிசிப்பது வேறு விஷயம். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் எந்த ஒரு சகல வசதியும் இல்லாமல் சந்திக்க வேண்டும் முடிவெடுத்து வந்த அந்த வரதராஜனுக்கு பாபாவின் ஆசீர்வாதம் எப்படி கிட்டியது என்பதை பாருங்கள். மிகவும் நன்றி சாய்ராம். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம். என் பேர் வரதராஜ். நான் கிருஷ்ணகிரியில் இருக்கிறேன். எனக்கு ரொம்ப நாளாக இருந்து ஷிரடிக்கு போகணுன்னு ஆசையாக இருந்துச்சு. ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒரு 8 நாளுக்கு முன்னாடி தான் சாய்ராமோட வீடியோ பார்த்தேன். நாங்களாம் ஷிரடிக்கு போகிறவங்களோட பிரார்த்தனை இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு. நான் டைரெக்டாகவே கேட்டேன், இது மாதிரி நானும் வரேன் சாய்ராம் அப்படின்னு. அவங்களும் குற்றமே இல்லாமல் வாங்க பரவாயில்ல போகலாம் அப்படின்னாங்க. அதுவும் இல்லாமல் நான் ஒருத்தனா தான் கிருஷ்ணகிரிலேருந்து ஒருத்தனா தனியாக வந்திருக்கேன். அவங்க ஜென்ரலில் வந்தாங்க. ஃபஸ்ட்டே சுனியந்தான், நான் ஜென்ரலில் வந்தேன். அவங்க ஃபஸ்ட்டே சுனியந்தான் புக்கிங் பண்ணியிருப்பாங்க. அது என்னுடைய மிஸ்டேக் தான். பரவாயில்ல, அப்போது எனக்கு நல்லா என்ஜாய் இருந்துச்சு. நான் போகிற இடத்துலலாம் சாய்பா எனக்கு துணையாக இருக்கணும்னு வேண்டிக்கினேன். கரெக்டாக அங்கங்கே போகும்போதெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி முன்னாடியே நிற்பார், இல்லை எனக்கு முன்னாடி போவார். நான் எப்பவுமே கூடவே இருப்பேன்னெல்லாம் நல்லா சொல்லுவார். அப்புறம் ஸ்டேடியில் சந்தித்தோம். நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. எங்கேயுமே எப்பவுமே பார்க்காத இடத்தையெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தோம். துவாரகமாயி சர்ச்சு எல்லாமே போயிட்டு வந்தோம். இன்னும் இது பழைய சீரடின்னு சொல்கிறாங்க. பழைய சீரடி இன்னும் ரொம்ப அழகாக இருக்குது. எப்போ வந்தாலும் இங்கே கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. என் பேர் வரதராஜ். இருந்தோம் நல்லா சாய் சச்சரிதம் இப்போ படிச்சுன்னு சாய்பாபா அப்போ தான் 12 மணிக்கு 11 ரேகில் போகிற நேரமாக. அப்போ நம்ம வேண்டிக்கணும்னா கரெக்டாக நல்லது நடக்கும்னு சொல்கிறாங்க. கன்ஃபார்மாக நடக்குது. எல்லோரும் வாங்க, கொஞ்சம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. ப்ளஸ் கண்டபா கோயிலில் யாருக்குமே கிடைக்காத பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சி. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ தான் நாங்கள் போய் வணங்கிட்டு வரோம். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க, 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, எல்லாமே ரெடி பண்ணிட்டு ஆர்த்திக்கு கூப்பிட்றேன்னு சொன்னாங்க. நாங்களும் ஹாய் சாய்ராம், எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ தான் புதுசாக வந்திருக்கேன், ஃபஸ்ட் டைமு. நல்லா என்ஜாயாக இருக்குது. என்னுடைய அனுபவத்தை பற்றி சொல்கிறேன். நான் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் எனக்கு சென்னையில் தான் சாய்பாபா அறிமுகமானார். அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல நான் அவருக்கு அசிஸ்டண்ட்டாக ஆனேன். எனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. சாய்ராம் எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் நல்லா ஆகணும்னு கேட்டேன். ஒரு 10 நாள் அப்பவும் சீரியஸாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாய்ராம் கிட்ட சாப்பிடாம இருந்தேன். கரெக்டாக நல்லா பண்ணிட்டாரு. எப்போவுமே கூடவே இருக்கிறாரு. எனக்கு வீடு வாசல் எதுவும் கொஞ்சம் வீடு கூரை வீடு தான்.
எனக்கு சாய்ராம் வீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சாய்ராம் கிட்ட சொன்னேன். சாய்ராம் கிட்ட சொன்னதுக்கு அவங்க அந்த செங்கலெல்லாம் வச்சு கொஞ்சம் பரிகாரம் சொன்னாங்க. கரெக்டாக அந்த 6 மாதம் முடிஞ்சு எனக்கு கவர்மெண்ட்லேருந்து வீடு ஆர்டர் வந்துச்சு. சாய்ராம் உங்களுக்கு 2.5 லட்சம் வரைக்கும் அம்மா திட்டம் வந்துக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதே மேலே கொஞ்சம் எங்களோட கை காசும் போட்டு கட்டின்னு இருக்குது. இதுதான் சாய்ராம் என்னுடைய வீடியோஸ். இன்னும் பல ஏகப்பட்ட ஃபுல்லாக இருக்குது, அது ஞாபகம் வர மாட்டேங்குது. ஓம் சாய்ராம். சாய்பாபாவை பற்றிய அரிய தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த சாய் பிரார்த்தனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓம் சாய்ராம்.